Hello students, இந்த வீடியோல நம்ம history 10th standard history map அதாவது public examல question number 42 வந்து compulsory question அது மேப்பா தான் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மேப்ல இந்தியா அவுட்லைன் கேட்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா வேர்ல்டு அவுட்லைன் கேட்பாங்க. இட்ஸ் a 5 mark question. அந்த 5 marksக்கு வந்து உங்களுக்கு ஒரு 30 places 30 places இந்த 30 places நீங்க தரவா இருந்தாலே போறோம். ஏன்னா இந்த 30 placesல தான் ஏதாவது ஒரு 5 place வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த 30 places நம்ம இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஹிஸ்டரி மேப் கொஸ்டின் நம்பர் 42 நம்ம இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து ஒரு 3 வேர்ல்டு அவுட்லைன் மேப் வச்சுக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 பிளேசஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமான பிளேசஸ் தான் இது. வந்து எல்லாமே ரொம்ப ஈஸி அண்ட் வெரி ஃபெமிலியர் பிளேசஸ் தான் உங்களுக்கு. ஸோ சின்ன சின்ன ஒரு விஷயங்களும் நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஃபுல் 5 மார்க்ஸ் நம்மளால, இது கம்பல்சரி கொஸ்டின் இல்லையா, அதனால ஃபுல் 5 மார்க்ஸ் நம்மளால வாங்க முடியும். ஸோ இதில் என்னென்ன பிளேசஸ்லாம் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கனடா, யுஎஸ்ஏ, சான் பிரான்சிஸ்கோ, பசிபிக் ஓஷன், பிரேசில், பிரிட்டன், பிரான்ஸ், மொராக்கோ, ஜெர்மனி, இத்தாலி, டர்க்கி, சவுதி அரேபியா, ரஷ்யா, கொரியா, சைனா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான், ஹீரோஷிமா அண்ட் நாகாசாகி. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு மேப்பில் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால இதுக்கு ஒரு மேப்பும், ஸோ அடுத்த வர பிளேசஸ்க்கு வந்து ஒரு 2 மேப்பும். ஏன் அந்த 2 மேப் அப்படின்னா, யூரோப்ல வந்து பக்கத்துல சில பிளேசஸ் இருக்கும். அது இஃப் யூ மார்க் இட் இன் சிங்கிள் மேப் அப்படின்னும் போது யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் ரீடிங் இல்லையா. ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அதை வந்து பார்த்து படிக்கும் பொழுது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால ஆல்வேஸ் கொஞ்சம் ஒரே மேப்ல எல்லா பிளேசஸும், இது ஏன் ஒரே மேப்ல இவ்வளோ பிளேசஸ் மார்க் பண்ணலாம்னா, எல்லாம் ஒரு இடத்துல இருக்குன்றதுனால நம்மளால ஈஸியா மார்க் பண்ண முடியும். ஸோ அடுத்த வர கொஞ்சம் பிளேசஸை வந்து 2 மேப்ல நம்ம மார்க் பண்ண போறோம். சரியா? ஸோ இப்போ இருக்கிற இந்த மேப்பை வந்து 2 பிளேசஸா நம்ம மார்க் பண்ண போறோம். ஸோ பேர்ல் ஹார்பர், ஹவாய், இது ரெண்டுமே பேர்ல் ஹார்பர் கேட்டாலும் ஒரே இடம் தான், ஹவாய்னாலும் ஒரே இடம் தான். மெக்சிகோ, ஆஸ்திரியா, செர்பியா, டென்மார்க், போலண்ட், ஹங்கேரி, சுவேஸ் கெனால், இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, டோக்கியோ, பெல்ஜியம், ருமேனியா, பல்கேரியா, கிரீஸ், மாஸ்கோ. ஸோ இது வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல என்னெல்லாம் பாசிபிளா கேட்டிருக்காங்களோ, பிடிஏ கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் அண்ட் இது வரைக்கும் அந்த நம்ம ரிவிஷன்ஸ்ல என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ, ஸோ ஆல் புட் டுகெதர் இந்த 36 பிளேசஸ் இருக்கு. இந்த 36 பிளேசஸையும் இஃப் யூ ஆர் தரோ வித் தட், மார்க் இட் இன் 3 வேர்ல்ட் அவுட்லைன் மேப். ஸோ டெஃபினட்டா இதை தாண்டி உங்களுக்கு எந்த கொஸ்டினும் வராது, கண்டிப்பா வராது. ஸோ இந்த 36 பிளேசஸையும் நல்லா தரவா பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் கன்ஃபார்மா ஒரு 5 மார்க் உங்களுக்கு மேப்ல வந்துடும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மேப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டு அவுட்லைன் மேப் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு வேர்ல்டு அவுட்லைன் மேப், பென்சில், ஸ்கேல், எரேசர் எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் சொல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, 1 by 1 மேப்ல மார்க் பண்ண போறீங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம்ல இந்த வேர்ல்டு மேப்பும் இந்தியா மேப்பும், அதாவது ஹிஸ்டரி மேப் கொஸ்டின் வந்து இட்ஸ் அ கம்பல்சரி கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் நம்பர் 42 வரும் அண்ட் இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். டோட்டலா 30 பிளேசஸ் தான் இருக்கு. வேர்ல்டு மேப்ல ஒரு 30 பிளேஸ் அண்ட் இந்தியா அவுட்லைன் மேப்ல ஒரு 30 பிளேசஸ். இதை நீங்க தரவா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா டெஃபினட்டா 5 ஃபுல் மார்க்ஸ் உங்களால வாங்க முடியும். இதுல நிறைய பிளேசஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கிற பிளேசஸ், அதெல்லாம் எதுன்னு நான் சொல்றேன். அதை போடும்போதே நீங்க என்ன பண்ணலாம், கத்துக்கலாம். ஸோ இப்போ மேப்குள்ள போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு வட்டம் போடுங்க. அதாவது இந்த குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் போடுங்க. ரவுண்ட் போட்டுட்டு கண்டிப்பா இது என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் திஸ்? வெரி குட், ஜப்பான் இல்லையா? ஸோ அதை ரவுண்ட் பண்ணிட்டு பென்சிலால இப்படி ரவுண்ட் பண்ணுங்க. ரவுண்ட் பண்ணிட்டு பக்கத்துல ஜப்பான் அப்படின்னு எழுதுங்க. ஸோ இது நிறைய மேப் கொஸ்டின்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரியா?
ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ணுங்க. ரவுண்ட் பண்ணிட்டு ஜப்பான் எழுதுங்க. பென்சில்ல போடணும். யூ ஷுட் நாட் யூஸ் பென் ஆன் த மேப். போட்டாச்சா? அடுத்த பிளேஸ்க்கு போலாமா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இங்க பாருங்க. நல்ல ஜப்பான் பக்கத்துலயே பாருங்க. ஜப்பானுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஜப்பானுக்கு லெஃப்ட் சைடு பாருங்க. இந்த இடத்துல ஒரு பள்ளமா ஒரு இடம் இருக்கா, குழிவா, அந்த மேல இருக்கிற அந்த கேப்பை மூடிடுங்க. நல்லா பொறுமையா பண்ணுங்க. ஸோ இது ஜப்பான். ஜப்பானுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸோ ஒரு யூ ஷேப்ல இருக்கும் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த யூ ஷேப்ல மேல இருக்கிற அந்த ஓப்பனிங்கை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. மேல இருக்கிற ஓப்பனிங் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் என்னது? கொரியா. ஸோ அங்க கேப் சின்னதா இருக்கும் இல்லையா, அதனால ஆரோ மார்க் போட்டு நீங்க என்ன பண்ணலாம், மேல எழுதலாம். ஸோ கொரியா நோட் பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட் அந்த யூ ஷேப்போட மேல இருக்கிற அந்த ஓப்பனிங் ஓப்பனா இருக்கு இல்லையா, அந்த ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா then you will get what is called கொரியா. ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஜப்பான், கொரியா. ஸோ அடுத்தது நம்ம முக்கியமான பிளேஸ் என்ன மார்க் பண்ண போறோம் பாருங்க. இந்த இடத்தை ரவுண்ட் பண்ணுங்க பென்சிலால. தெரியுதா? இந்த இடத்தை ரவுண்ட் பண்ணுங்க. ரவுண்ட் பண்ணியாச்சா? இது என்னது? பிரிட்டன். வெரி குட். ஸோ இது பிரிட்டன் அப்படின்னு மேல எழுதுங்க. பிரிட்டன்னாலும் ஒண்ணுதான், இங்கிலாந்துனாலும் ஒண்ணுதான். புரியுதா? ஸோ பிரிட்டன் கேட்டாலும் அதே இடம் தான், கிரேட் பிரிட்டன்னாலும் ஒரே அதே இடம் தான், இங்கிலாந்து கேட்டாலும் அதே தான். ஸோ இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணிட்டு எழுதுங்க. ஸோ டுகெதர் இட் இஸ் கால் கிரேட் பிரிட்டன். பிரிட்டன். ஓகேவா? எழுதியாச்சா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சைனான்னு எழுதுங்க. இப்ப சைனா கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல எழுதினா போதும். நீங்க பவுண்டரி லைன் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த இடத்துல எழுதினா போதும். ஸோ கொரியாக்கு பக்கத்துல இப்படி ஒரு பெண்ட் வருது இல்லையா, அந்த கேப்ல எழுதுங்க சைனான்ட்டு. ஜஸ்ட் யூ ரைட் சைனா தேர், தட்ஸ் ஆல். நீங்க வேற எதுவும் பண்ண, அந்த பவுண்டரி லைன் சைனாவோட அவுட்லைன்லாம் டிரா பண்ண வேண்டாம். சைனான்னு அந்த இடத்துல எழுதினா போதும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னது? இந்த பிரிட்டன் கீழே ஒரு டாட் இருக்கு பாருங்க. கேன் யூ see this dot? எஸ், எக்ஸாக்டா பிரிட்டனுக்கு அப்படியே கீழே, ஜஸ்ட் பிலோ பிரிட்டன், மேக் ஒன் டாட் இன் த மிடில். எப்பயுமே டாட்டை வந்து ஸ்கொயரா யூஸ் பண்ணுங்க. போட்டுட்டீங்களா? இது என்ன பிளேஸ்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிரான்ஸ். வெரி குட். ஸோ இப்போ நான் வந்து ஈஸியா சொல்லி கொடுக்குற மாதிரி இப்ப பார், இப்போ நான் சொல்ற இந்த 3 டாட்டை முதல்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எது எது எந்தெந்த பிளேஸ் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிட்டனுக்கு கீழே அப்படியே ஒரு டாட் வைங்க. இது பிரான்ஸ். அதே மாதிரி பிரான்ஸுக்கு பக்கத்துல இந்த மேல ஒரு பெண்ட் மேல தெரியுதா, இது வந்து டென்மார்க். இந்த டென்மார்க் கீழே ஒரு டாட் வைங்க. அதாவது பிரான்ஸுக்கு பேரலா பக்கத்துலயே ஒரு டாட் வைங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு குழாய் மாதிரி போகுதா உள்ள, நல்லா கவனிக்கணும் இந்த இடத்த, அதுக்குள்ள ஒரு டாட் வைங்க. வாட்டர் பாடியில வச்சிடாதீங்க, லேண்ட் ஏரியால ஒரு டாட் வைங்க. சோ இப்ப இந்த 3 டாட்டும் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா இந்த 3 டாட் என்னன்ட்டு? எஸ், இப்போ கவனிங்க. பிரிட்டனுக்கு எக்ஸாக்டா கீழே இருக்கிற இந்த டாட் பிரான்ஸ். பிரான்ஸோட நெய்பரிங் கண்ட்ரி, பிரான்ஸுக்கு பேரலா ஒரு டாட் வைங்க. இது ஜெர்மனி.
இந்த பிரான்ஸுக்கு கீழேயே ஒரு குழாய் மாதிரி கீழே உள்ள போகும். ரைட்டா? சோ இது என்னது? இது உள்ள நீட்டா போகும். சோ இது இத்தாலி. அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே இத்தாலி தான். மார்க் பண்ணீங்களா? பொறுமையா மார்க் பண்ணுங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்கு ஷேப்ல இருக்கும் இந்த 3 டாட்ஸும். சோ பிரிட்டனுக்கு எக்ஸாக்ட்டா கீழே பிரான்ஸ். பிரான்ஸுக்கு பேரலலா பக்கத்துல இருக்கிற நாடு பிரான்ஸோட நெய்பரிங் கண்ட்ரி ஜெர்மனி. சோ இந்த பிரான்ஸுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு டியூப் மாதிரி உள்ள போகும் பாருங்க. அதுதான் என்னது? இத்தாலி. சோ நல்லா கவனமா கேளுங்க. இந்த 4 இருக்கு இல்லையா? இந்த 5 ஜப்பான், பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி. சோ இந்த 5ல ரிப்பீட்டடா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல ஏதாவது ஒன்னு கேட்டிருக்காங்க. இந்த 5 பிளேஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 பிளேஸ்ல ஏதாவது ஒன்னு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க உங்களோட பப்ளிக் எக்ஸாம், பிடிஏ கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே. சோ இந்த 5ம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுல ஏதாவது ஒன்னு கண்டிப்பா வரும். மேல இருக்கிறது பிரிட்டன், கீழே எக்ஸாக்ட்டா கீழே இருக்கிறது பிரான்ஸ், பேரலலா இருக்கிறது ஜெர்மனி அண்ட் டியூப் மாதிரி உள்ள போயிருக்கு பாத்தீங்களா? அதுல இருக்கிறது இத்தாலி. இந்த 3 மார்க் பண்ணிட்டீங்களா? சோ அடுத்தது நாம பார்க்க போறது பசிபிக் ஓஷன். பசிபிக் ஓஷன் இந்த 2 சைடுமே இப்படி எழுதணும். நல்லா கவனமா பாருங்க. இந்த மேப்போட 2 எண்ட்லயும் பசிபிக் ஓஷன் எழுதுங்க. மேப்போட 2 எண்ட்லயுமே பசிபிக் ஓஷன் எழுதுங்க. இந்த பசிபிக் ஓஷன் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन. அகைன் எழுதியாச்சா? சோ அடுத்தது நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்பிரிக்காவோட எண்ட், அதாவது யூரோப்பையும் ஆப்பிரிக்காவையும் கனெக்ட் பண்ற அந்த இடம் எண்ட்ல ஆப்பிரிக்காவோட மேல நார்தர்ன் பார்ட்ல மொராக்கோ. மேல ஒரு டாட் வைங்க. அது எந்த இடத்துல யூரோப் கிட்ட இருக்கோ அந்த இடத்துல டாட் வைக்கணும். சரியா? சோ இது வந்து மொராக்கோ. மொராக்கோ இட்ஸ் இன் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கால இந்த யூரோப் கிட்ட ஜாயின் ஆகிற அந்த இடத்துல பாருங்க கரெக்டா ஒரு டாட் வைங்க. அந்த எண்ட்ல பார்டர் கிட்ட ஒரு டாட் வச்சுட்டு யூ ரைட் மொராக்கோ. எழுதியாச்சா? நல்ல நிதானமா போடுங்க. ஆப்பிரிக்கால மார்க் பண்ணணும். அதாவது யூரோப் கான்டினென்ட்டும் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டும் அந்த இணையற அந்த எண்ட்ல இந்த இடம். சரியா? சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா யுஎஸ்ஏல இருக்கிற சான் பிரான்சிஸ்கோ. சோ இந்த பெண்ட் தெரியுதா? எல்லா மேப்லயும் இந்த பெண்ட் இருக்கும் உங்களுக்கு. இந்த பெண்டுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் மேல மார்க் பண்ணீங்களா? இந்த பெண்ட் இருக்கும் பாருங்க. இந்த பெண்டுக்கு கொஞ்சம் மேல இது மாதிரி ஒரு பெண்ட் லைட்டா ஒரு கர்வ் இருக்கும். அந்த கர்வ் ஆரம்பத்துல மார்க் பண்ணுங்க. சான் பிரான்சிஸ்கோ. சோ சான் பிரான்சிஸ்கோனாலும் அதே இடம் தான். கலிபோர்னியான்னு கேட்டாலும் அதே இடம் தான். சரியா? அதே இடத்துலயே மார்க் பண்ணுங்க. கலிபோர்னியா, சான் பிரான்சிஸ்கோ ரெண்டுமே. சோ அடுத்தது ரஷ்யா. சோ ரஷ்யான்னு கேட்டாங்கன்னா மேல இந்த இடத்துல எழுதினா போதும். சோ எதுக்கு மேல எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா சோ இந்த ஜப்பான் முடியுது இல்லையா? சோ இந்த மேல இருக்கிற எல்லா பகுதியுமே ரஷ்யா தான். சோ இந்த இடத்துல ரஷ்யான் பெருசா எழுதிருங்க. இந்த இடத்துல ரஷ்யான்னு எழுதினா போதும். சோ இது எல்லாமே ரஷ்யா தான். சோ இந்த மேல என்ன பண்ணலாம்? ரஷ்யான்னு எழுதிருங்க. எழுதியாச்சா? அதுக்கு தனியா அவுட்லைன் டிரா பண்ண வேணாம். ஜஸ்ட் ரஷ்யான்னு எழுதினாலே போதும். சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகாசாகியை மார்க் பண்ண போறோம். ரைட்டா? சோ ஹிரோஷிமா நாகாசாகி இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन. செகண்ட் வேர்ல்ட் வார்ல USA dropped bombs on Hiroshima Nagasaki இல்லையா? So in order to retaliate the Pearl Harbor incident. So இந்த இடம் தெரியுதா? ஜப்பான்ல கீழே இந்த இடத்துல you make a dot. டாட் வச்சிட்டீங்களா? 2 டாட் வைங்க. மேல ஒன்னு கீழே ஒன்னு. சோ மேல இருக்கிறது ஹிரோஷிமா, கீழே இருக்கிறது நாகாசாகி. பொறுமையா மார்க் பண்ணுங்க.
சோ மேல இருக்கிறது என்னது ஹிரோஷிமா. 2 டாட் வைங்க இந்த இடத்துல. ரைட், வச்சிட்டீங்களா? அந்த 2 டாட்ல எப்பயுமே அந்த டாட்டை வந்து கொஞ்சம் பெருசா ஒரு ஸ்கொயரா யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் அந்த ஏரியா ஃபுல்லாவே கவர் ஆயிடும். ஸோ மார்க் உங்களுக்கு மிஸ் ஆகாது. கொஞ்சம் ஸ்கொயரா, டோன்ட் மேக் சர்க்கிள், கொஞ்சம் ஸ்கொயர் போடுங்க. ஸ்கொயர் போட்டுட்டு அந்த ஹிரோஷிமாக்கு ஒரு ஸ்கொயர், நாகாசாகிக்கு ஒரு ஸ்கொயர் போடுங்க. மேல ஹிரோஷிமா நாகாசாகி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியன் கான்டினென்ட். இந்த இடத்துல ஆஸ்திரேலியாக்குள்ள ஆஸ்திரேலியான்னு எழுதுங்க. இது கூட ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய மாணவர்கள் இதுலயே தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இது தப்பு பண்ணாம எழுதுங்க. ஜஸ்ட் ரொம்ப ஈஸி டு ஸ்கோர் 1 மார்க் இன் ஆஸ்திரேலியா. இந்த இதுக்குள்ள பாக்ஸ்க்குள்ள அந்த ஆஸ்திரேலியன் கான்டினென்ட்குள்ள ஆஸ்திரேலியான்னு எழுதணும், அவ்வளவுதான். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது நியூசிலாந்து. ஆஸ்திரேலியாவுக்கு கீழே இருக்கிற இந்த ஐலண்ட் தான் என்னது நியூசிலாந்து. கிரிக்கெட் மேட்ச்லாம் பாக்குறீங்க இல்லையா? சோ ஆஸ்திரேலியா இது, நியூசிலாந்து இது. நல்லா பார்த்துக்கோங்க. ஆஸ்திரேலியாவுக்கு கீழே இருக்கிற இந்த ஐலண்ட் தான் நியூசிலாந்து. மார்க் பண்ணியாச்சா? இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். பொறுமையா மார்க் பண்ணுங்க. திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய பிளேசஸ் இது எல்லாமே. மார்க் பண்ணீங்களா? சோ அடுத்தது நாம பார்க்க போறது கனடா. சோ இந்த இடத்துல நீங்க கனடா அப்படின்னு எழுதினாலே போதுமா? மேல கனடா, நடுவுல இருக்கிறது யுஎஸ்ஏ, கீழே இருக்கிறது மெக்சிகோ. சோ சம்டைம்ஸ் யூ மே கெட் திஸ் ஆல்சோ. சோ சில வாட்டி என்ன கேக்குறாங்க, இந்த பிளேசஸும் கேட்டிருக்காங்க. பிடிஏ கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் இருக்கு. சோ மேல இருக்கிறது என்னது கனடா. இது கனடா. நடுவுல இருக்கிற சென்டர்ல யுஎஸ்ஏன்னு எழுதுங்க. இந்த எண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் மெக்சிகோ. சோ மேல இருக்கிறது என்னது கனடா. எழுதியாச்சா? இப்ப பாருங்க, நடுவுல இருக்க பகுதி என்னது யுஎஸ்ஏ. நோட் பண்ணீங்களா? சோ அடுத்தது பாருங்க. சோ கனடா, யுஎஸ்ஏ, இந்த பகுதி என்னது மெக்சிகோ. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த பகுதி என்னது மெக்சிகோ. கனடா, யுஎஸ்ஏ, மெக்சிகோ. இந்த நார்த் அமெரிக்கால இருக்கிற முக்கியமான நாடுகள் இந்த 3 தான். சோ அடுத்தது சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கால இந்த பிரேசில். சோ இந்த பெண்ட் இப்படி டர்ன் ஆகுது இல்லையா, இந்த டர்ன் ஆகிற இடத்துல இப்படி ஒரு அவுட்லைன் போடுங்க. இந்த இடத்துல பிரேசில்னு எழுதுங்க. எழுதியாச்சா? சோ இதுவும் ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி. பிரேசில் எழுதியாச்சாமா? சோ ஜஸ்ட் அவுட்லைனை டிரா பண்ணுங்க. இந்த டர்ன் ஆகிற அந்த இடத்துல அப்படி ஒரு அவுட்லைனை டிரா பண்ணுங்க. சோ இந்த டர்னிங் ஃபுல்லாவே என்னது பிரேசில் தான். நோட் பண்ணியாச்சா? சோ அடுத்தது சவுதி அரேபியா. நல்லா கவனமா கவனிங்க. சோ இந்த ஷேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஷேப் ஃபுல்லாவே சவுதி அரேபியா. இந்தியாவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு யூ ஷேப் மாதிரி இருக்கு பாருங்க, தெரியுதா? இந்த யூ ஷேப் ஃபுல்லாவே சவுதி அரேபியா தான். அது உள்ள எழுதுங்க. மேக்சிமம் இது மாதிரி வெளியே வராம பாத்துக்கோங்க. இது உள்ளேயே சவுதி அரேபியான்னு எழுதிருங்க. திரும்பவும் பாருங்க. மேல இருக்கிறது கனடா, நடுவுல இருக்கிற பார்ட் என்ன யுஎஸ்ஏ, இந்த எண்டில் இருக்கிற பார்ட் என்ன மெக்சிகோ. தென் சவுத் அமெரிக்கால இந்த பெண்ட் டர்ன் ஆகுது இல்லையா, இந்த டர்ன் ஆகிற இந்த இடம் தான் பிரேசில். சோ அதுக்கப்புறம் இந்தியாவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு யூ ஷேப் இருக்கு பாருங்க. இந்த யூ ஷேப் இருக்கா, இந்த யூ ஷேப் ஃபுல்லாவே சவுதி அரேபியா தான். நடுவுல சவுதி அரேபியான்னு எழுதுங்க. ஜஸ்ட் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்க அவுட்லைன்லாம் மார்க் பண்ணவே வேணாம். ஜஸ்ட் நடுவுல எழுதினா கூட போதும் நமக்கு, இல்லையா? எழுதியாச்சா? சோ அடுத்தது நம்ம இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸை பார்க்க போறோம். தட் இஸ் டர்க்கி. நல்லா கவனிங்க. இது பிளாக் சி. இந்த பிளாக் சீக்கு கீழே இருக்கிற பகுதி தான் டர்க்கி. நல்லா பாருங்க. இது என்னது பிளாக் சி. இந்த பிளாக் சீயோட கீழே இருக்கிற
கீழே இருக்கிற பகுதியில டர்க்கி அப்படின்னு எழுதினா கூட போதும். சோ மேப்பை கவனமா பாருங்க. இந்த இடத்துல பிளாக் சி, இந்த சி வந்து கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க வேர்ல்டு மேப்ல. கவனமா பாருங்க. இது காஸ்பியன் சி, இதை பார்க்க கூடாது. இது மேலையும் கீழையும் கடல் தான் இருக்கும் டர்க்கிக்கு ரெண்டு சைடுமே. நல்லா கவனமா பாருங்க. சார் நடுவுல இந்த பகுதியில டர்க்கின்னு எழுதுங்க போதும். யூ நீட் நாட் மேக் a dot also. டாட் கூட வேணாம், அந்த இடத்துல எழுதினாலே போதும் உங்களுக்கு. ஸோ எனக்கு அங்க இடம் இல்லையேன்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், அந்த இடத்துல டாட் வச்சிருக்கேன். சரியா? பிளாக் சீக்கு கீழே இருக்கிற பகுதி டர்க்கி அப்படின்னு எழுதுங்க. இதுவும் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினா இருக்குமா? ஸோ இன்னொரு மேப் எடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மார்க் பண்றதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா யூ டேக் அனதர் வேர்ல்ட் அவுட்லைன் மேப். ஸோ ஒரு 3 வேர்ல்ட் அவுட்லைன் மேப் வச்சுட்டு இந்த பிளேசஸ்லாம் மார்க் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா 30 பிளேசஸ் மார்க் பண்ண போறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால யூ டேக் 3 வேர்ல்ட் அவுட்லைன் மேப். இப்போ முதல்ல இருக்கிறத நம்ம பார்த்தோம் என்னெல்லாம் மார்க் பண்ணணும்ட்டு. இப்போ செகண்ட்ல என்னெல்லாம் மார்க் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மெக்சிகோ. ஸோ மேல இருக்கிறது கனடா, நடுவில் இருக்கிறது யுஎஸ்ஏ, கீழே இருக்கிறது என்ன, மெக்சிகோ. மெக்சிகோ எழுதிக்கலாமா? ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, கேன் யூ see this? நம்ம இந்தியாவை பாருங்க, இருக்கா? ஸோ இந்த வேர்ல்டு மேப்ல இந்தியா எங்க இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நோட் பண்ணிக்கிட்டீங்களா இந்தியான்ட்டு? வெரி குட். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது, கேன் யூ see this dot in Japan? ஜப்பான்ல ஒரு டாட் இருக்கா, ஹீரோஷிமா நாகாசாகி கொஞ்சம் மேல மார்க் பண்ணணும். ஸோ இந்த டாட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் டோக்கியோ, ஜப்பானோட கேபிட்டல். ஸோ ஜப்பானோட கேபிட்டல் டோக்கியோ, ஹீரோஷிமா நாகாசாகிக்கு கொஞ்சம் மேல இருக்கும். சரியா? இதுக்கு கீழே தான் என்ன பண்ணுவீங்க, 2 டாட் வைப்பீங்க ஹீரோஷிமா நாகாசாகிக்கு. ரைட்? நோட் பண்ணியாச்சா? ஸோ அடுத்தது நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பாருங்க பார்க்கலாம். இந்த கொம்பு மாதிரி மேல ஒண்ணு இருக்கும் பாருங்க மேப்ல. இந்த இடத்துல ஜெர்மனி மார்க் பண்ணிருக்கீங்களா? ஜெர்மனிக்கு மேல ஒரு கொம்பு மாதிரி மேல இருக்கும், மேல் நோக்கி. சோ அந்த மேல் நோக்கி இருக்கிற பகுதி தான் டென்மார்க். சோ அங்கேயே கூட நீங்க எழுதலாம். சோ சின்ஸ் எனக்கு வந்து அந்த இடத்துல இடம் இல்லைன்றதுனால நான் என்ன பண்ணிருக்கேன், ஆரோ மார்க் போட்டு மார்க் பண்ணிருக்கேன். சோ நீங்களும் ஆரோ மார்க் போடலாம், இல்ல அங்க இடம் இருந்தா அப்படியே மேல எழுதலாம். சோ இந்த கொம்பு மாதிரி இருக்கிற பகுதி தான் என்னது, டென்மார்க். நோட் பண்ணியாச்சா? சோ அடுத்தது பாருங்க, கவனி. இந்த ஜெர்மனி மார்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஜெர்மனிக்கு பக்கத்துல இருக்கிறது போலண்ட். சோ அப்போ எது 3 ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு பாருங்க, பிரான்ஸ், ஜெர்மனி, போலண்ட். இது 3 ஒரே லைன்ல இருக்கும். பிரான்ஸ் எங்க இருக்கும், பிரிட்டனுக்கு கீழே பிரான்ஸ், பக்கத்துல இருக்கிறது ஜெர்மனி, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது போலண்ட். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இந்த சிக்கு கீழே இருக்கும் பாருங்க போலண்ட். ஸ்கொயர் போடுங்க, நோட் பண்ணுங்க. சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஆஸ்திரியா. இந்த போலண்டுக்கு கீழே, அதாவது ஜெர்மனி இங்க ஃபுல்லா இருக்கு இல்லையா, மேல் பகுதிக்கு பேரலலா இருக்கிறது போலண்ட், கீழ் பகுதிக்கு பேரலலா இருக்கிறது, ஜெர்மனிக்கு பேரலலா இருக்கிறது ஆஸ்திரியா. இதுவும் ஜெர்மனியோட நெய்பரிங் கண்ட்ரி தான். சோ ஜெர்மனிக்கு மேல இருக்கிறது போலண்ட், ஜெர்மனிக்கு கீழ் பகுதியில பேரலலா இருக்கிறது எது, ஆஸ்திரியா. நோட் பண்ணீங்களா? சோ ஆஸ்திரியாக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹங்கேரி. முன்னாடி ஆஸ்திரியா ஹங்கேரின்னு ஒரே நாடா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்ன பண்ணியாச்சு, 2ஆ பிரிச்சாச்சு, ஆஸ்திரியா தனியா ஹங்கேரி தனியா. சோ ஜெர்மனியோட பக்கத்துல இருக்கிற நெய்பரிங் கண்ட்ரி தான் அதெல்லாம். சோ இது ஃபர்ஸ்ட் ஆஸ்திரியா, அது பக்கத்துல இருக்கிறது ஹங்கேரி. சோ 2 டாட் பக்கத்துல வை. இதுவும் ஒரு அக்கு ஷேப்ல தான் இருக்கு பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு, இருக்கா? ஆஸ்திரியா, ஹங்கேரி மார்க் பண்ணியாச்சா? சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, கீழே ஒரு டாட் வைங்க. அந்த டாட் என்னன்னு பாருங்க, சர்பியா.
செர்பியால சிரஜிவோல தானே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கான இமீடியட் காசே நடந்தது இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருச்சா? ஆஸ்ட்ரியா ஹங்கேரி இந்த பார்டர்ல ஓரமா மார்க் பண்ணணும் செர்பியா. பொறுமையா கரெக்டா நோட் பண்ணுங்க, நிதானமா நோட் பண்ணுங்க. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம், கரெக்டா நோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது இது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த மெடிட்டரேனியன் சீயும் இந்த ரெட் சீயும் கனெக்ட் பண்ற அந்த இடம் கொஞ்சோண்டு ஒரு லேண்ட் ஏரியா இருக்கும் பாருங்க. அந்த லேண்ட் ஏரியால மார்க் பண்ணுங்க சுயஸ் கெனால். இதுவும் ஒரு பிடிஏ क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்காங்கம்மா, சுயஸ் கெனால். சோ இந்த மெடிட்டரேனியன் சீயும் இது ரெட் சீ. இந்த மெடிட்டரேனியன் சீயும் ரெட் சீயும் கனெக்ட் பண்றது தான் இந்த 100 கிலோமீட்டர்ஸ் சுயஸ் கெனால். சரியா? சோ நீங்க பாத்தீங்கன்னா மேப்ல இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல சி இருக்காது. அந்த கோடு மாதிரி இருக்கிற அந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் போட்டு சுயஸ் கெனால்னு எழுதுங்க. இந்த மெடிட்டரேனியன் சீயும் ரெட் சீயும் கனெக்ட் பண்ற 100 கிலோமீட்டர்ஸ் கெனால் தான் இந்த சுயஸ் கெனால். நோட் பண்ணிட்டீங்களா? சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாருங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது ஆப்பிரிக்காவோட சதர்ன் டிப் தான் சவுத் ஆப்பிரிக்கா. சோ இந்த இடத்துல ஒரு டாட் வச்சு சவுத் ஆப்பிரிக்கான்னு எழுதுங்க. அதுக்கு பவுண்டரி லைன் டிரா பண்ண வேணாம் நீங்க. அந்த உள்ள இந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்கான்னு எழுதினா கூட போதும். நோட் பண்ணியாச்சா? சோ இந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்கான்னு எழுதுங்க போதும். சோ இந்த மேப்போட கடைசியா நம்ம பார்க்க போறது யூ மேக் a டாட். உங்களோட மேப்லயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2-3 குட்டி குட்டியா டாட்ஸ் இருக்கும் பாருங்க பசிபிக் ஓஷன்ல. சோ இதுதான் இந்த இடத்துல தான் பேர்ல் ஹார்பர் இருக்கு, ஹவாய். அப்படி டாட் இல்ல அப்படின்னா கூட யூ மேக் 2 or 3 டாட்ஸ் அண்ட் ரைட் பேர்ல் ஹார்பர் அண்ட் ஹவாய். ஹவாய் ஐலண்ட்ல which belongs to USA. யுஎஸ்ஏக்கு சொந்தமான இந்த ஐலண்ட் ஹவாய் ஐலண்ட். இந்த இடத்துல இருக்கிறது தான் பேர்ல் ஹார்பர். இந்த பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட் தானே யுஎஸ்ஏ செகண்ட் வேர்ல்டு வார்ல என்ட்ரி ஆகிறதுக்கான காரணம் இல்லையா? சோ ஜப்பான் டிராப்ட் பாம்ஸ் ஆன் பேர்ல் ஹார்பர். சோ இந்த பேர்ல் ஹார்பர் எங்க இருக்குன்னா பசிபிக் ஓஷன்ல. ஏன்னா ரெண்டு சைடு பசிபிக் ஓஷன் தானே இருக்கு. சோ பசிபிக் ஓஷன்ல இருக்கிற இந்த குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் தான் என்னது, பேர்ல் ஹவாய் ஐலண்ட். அந்த ஹவாய் ஐலண்ட்ல தான் பேர்ல் ஹார்பர் இருக்கு. சோ பேர்ல் ஹார்பர் கேட்டாலும் இதே இடம் தான், ஹவாய் ஐலண்ட் கேட்டாலும் இதே இடம் தான். நோட் பண்ணியாச்சா? சரி, இப்போ வந்து இன்னொரு மேப் எடுத்துக்கோங்க. பிகாஸ் கன்ஜஸ்டடா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே மேப்லயே மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு படிக்கிறது இன்னும் கஷ்டமா இருக்கும் இல்லையா? சோ நல்லா கவனமா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆஸ்ட்ரியா ஹங்கேரி செர்பியா போலண்ட், இன்னும் இப்ப நம்ம அடுத்த மேப்லயும் சில பிளேசஸ் நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேசஸ். கவனமா படிச்சிருங்க. சரியா? சோ அடுத்ததா ஒரு மேப் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா இந்த மேப்ல நம்ம வந்து ஒரு 5 பிளேசஸ் தான் நம்ம மார்க் பண்ண போறோம். பிகாஸ் we don't have space there. அங்க வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கன்ஜஸ்டட் ஆயிடும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், புதுசா ஒரு மேப்ல அந்த 5 பிளேசஸ் மட்டும் மார்க் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் டென்மார்க் பார்த்தோம் இல்லையா? அந்த கொம்பு மாதிரி மேல இருக்கிற பகுதி தான் டென்மார்க். இந்த டென்மார்க்குக்கு கீழே இந்த இந்த சைடு ஓரமா இருக்கிறது என்னது, பெல்ஜியம். டென்மார்க்குக்கு கீழே இருக்கிற ஒரு பகுதி தான் என்னது, பெல்ஜியம். கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொம்பு மாதிரி இருக்கிற பகுதி என்னது, டென்மார்க். அந்த டென்மார்க்குக்கு என்ட்ரன்ஸ் இல்ல இருக்கிறது தான் பெல்ஜியம். நோட் பண்ணிட்டீங்களா? சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாஸ்கோ. மாஸ்கோ வந்து ரஷ்யாவோட கேபிட்டல் இல்லையா? சோ இந்த மாஸ்கோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காஸ்பியன் சீக்கு மேல மார்க் பண்ணுங்க. சோ இந்த காஸ்பியன் சீக்கும் இந்த பார்டருக்கும் இந்த நடுவுல மார்க் பண்ணுங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் போடுங்க. ஸ்கொயர் போட்டுட்டு எழுதுங்க மாஸ்கோன்ட்டு. இந்த காஸ்பியன் சீ இருக்கு இல்லையா? இந்த காஸ்பியன் சீக்கு மேல இந்த பார்டருக்கும் காஸ்பியன் சீயோட பார்டருக்கும் நடுவுல மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல இருக்கிற மிட் பாயிண்டா ஒரு ஸ்கொயர் போடுங்க. அதுதான் மாஸ்கோ. அந்த மிட் பாயிண்ட்ல ஒரு ஸ்கொயர் போடுங்க. மாஸ்கோ ரஷ்யாவோட கேபிட்டல். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க.
இந்த பிளாக் சி இருக்கு இல்லையா, இந்த பிளாக் சீல இந்த பார்டர்ல இந்த சைடுல, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல, பிளாக் சீக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மேல ஒரு டாட் வைங்க, நடுவுல ஒரு டாட் வைங்க, இந்த எண்ட்ல ஒரு டாட் வைங்க. இந்த 3 டாட்டும் ரொம்ப முக்கியம். இதுல ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. சோ மேல இருக்கிற டாட் ருமேனியா. சோ இந்த பிளாக் சீல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மேல ஒரு டாட் வைங்க. மேப்பை நல்லா கவனமா பாருங்க எந்த இடத்துல வச்சிருக்கேன்ட்டு. அந்த பிளாக் சீயோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மேல ஒரு டாட். இப்ப அடுத்தது பாருங்க, நடுவுல இந்த சைடு எண்ட்ல ஒரு டாட் வச்சிருக்கேனா, இது என்னது, பல்கேரியா. மேல இருக்கிறது ருமேனியா, நடுவுல இருக்கிறது பல்கேரியா. அண்ட் இந்த லாஸ்ட் இந்த எண்ட் வருது பாத்தீங்களா, பிளாக் சி எல்லாம் கீழே, இந்த இடம் என்னது, நல்லா கவனிங்க, பிளாக் சி எல்லாம் தாண்டி கீழே இந்த மெடிட்டரேனியன் சீக்கு அடியில மேல, ஜஸ்ட் மேல இந்த டர்க்கி இருக்கு இல்லையா, இதுதான் டர்க்கி. பிளாக் சீக்கு கீழே இருக்கிறது டர்க்கி. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த இடம், இந்த நிலப்பகுதியோட எண்டு, அதுதான் என்னது, கிரீஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கேட்பாங்க. இந்த 5 பிளேஸ்ல ஒண்ணு கண்டிப்பா வருமா, மாஸ்கோ, இந்த பிளாக் சீக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மேல இருக்கிற பகுதி ருமேனியா, இந்த பிளாக் சீக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கீழே இருக்கிற பகுதி பல்கேரியா, இந்த நிலப்பகுதியிலேயே இந்த இடத்துல ஒரு நிலப்பகுதியோட எண்டு, எக்ஸ்ட்ரீம் எண்டுல மார்க் பண்ணுங்க, கிரீஸ். எக்ஸ்ட்ரீம் எண்டுல ஒரு பாக்ஸ் போடுங்க, அதுதான் கிரீஸ். சரியா, புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இந்த 5 பிளேஸும் தனியா ஒரு மேப்ல மார்க் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம டோட்டலா ஒரு 30 பிளேசஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த 30 பிளேசஸ் கொஸ்டின் நம்பர் 42 கம்பல்சரி கொஸ்டின்ல ஏதாவது 5 பிளேசஸ் கேட்பாங்க. திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணி போட்டு பாருங்க. ஸோ தட் நீங்க பிராக்டிஸ் பண்ண டெஃபினட்டா ஒரு 5 டைம்ஸ் இந்த மேப் எல்லாத்தையும் நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே யூல் பி தரோ வித் த மேப். ஸோ இப்போ இந்த ருமேனியா, பல்கேரியா, கிரீஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து ஆர்பிஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது ருமேனியா, நடுவில் இருக்கிறது பல்கேரியா, எண்டில் இருக்கிறது கிரீஸ். கிரீஸும் பல்கேரியாவும் நெய்பரிங் கண்ட்ரி, எப்படி வந்து பிரான்ஸும் ஜெர்மனியும் இருக்கும் அதே மாதிரி. சரியா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பிளேசஸ். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஃபுல் 5 மார்க்ஸ் வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.